ஒரு 30 வருஷத்துக்கு முன்னக்கிட்டே இதை மாதிரி மழை பெஞ்சிருச்சுன்னா மழை பெஞ்சு முடித்த உடனே வேட்டை நாய்களை கூட்டிகிட்டு வேட்டைக்கு போவாங்க, முயல் வேட்டைக்கு. இப்போ அதை மாதிரி யாரும் போகிற மாதிரி தெரியல. ஏன்னா வில்லேஜில் வந்து தான் எதுவும் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, அடுத்தவன் நல்லா இருந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் இப்போ ரொம்ப பேர்த்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. யாராவது நாயை கூட்டிகிட்டு வேட்டைக்கு போனால் அதை போட்டு கொடுத்து அவங்கள ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி விடுற வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பாதி பேர் இப்போ வேட்டைக்கு போகிறதில்ல. ஆனால் முன்னாடி இது மாதிரி மழை பெஞ்சு முடிச்சிருச்சுன்னா ஊரில் இருக்க எல்லோரும் வேட்டை நாயை கூப்பிட்டு போனாங்க. அப்போது நாட்டு நாய்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. நாட்டு நாயை வளர்க்க ஆர்வம் அதிகம் பேர் காட்டினாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. எல்லாமே வெளிநாட்டு நாய்களை கிராமத்தில் கூட வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கன்னி நாய், சிப்பிப்பாறை அதெல்லாம் அதிகம் இருக்கும். இப்போ எங்கேயுமே பார்க்க முடியல. அது எல்லாமே வேட்டை நாய்கள். தூரத்தில் வந்து மயில்கள் போகுது. மயில்கள் வந்து வேட்டையாட மாட்டாங்க, அப்பவும் ஆட மாட்டாங்க, இப்போயும் வேட்டையாடுறதில்ல. முயல்களை வந்து வேட்டையாடுவாங்க. கிராமத்தில் அவங்களோட வாழ்வியல் முறை அதிகாலத்துலேருந்து நடந்திருக்கு. ஆனால் இப்போ பண்ணுறதில்ல. அது ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி ஏரியாவில் மழை பெஞ்சு முடித்த உடனே அந்த தடத்தை பார்த்தே போவாங்க. சின்ன வயசில் கூட போயிருக்கேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. மாடு மேய்க்கிறவங்க இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு இறை இருக்கும்.